எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஊடகங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் விசாரணை முடிச்சுட்டு அவர் வெளியே வந்து அங்கே ப்ரெஸ் மீட்டில் பேட்டி கொடுத்தது. அங்கே கூடியிருந்த நாம் தமிழர் ஆதரவாளர்கள், அண்ணன் சீமானுடைய ஆதரவாளர்கள் பெருந்திரளான கூட்டம் அங்கே கூடியிருந்தது. இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு இரவு வரைக்கும் இதெல்லாம் அப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஆளுக்கு அவங்க கலைஞ்சு போயிட்டு அவங்கவுங்க வேலை பார்க்க போயிட்டாங்க, தூங்குறதுக்கு போயிட்டாங்க. அண்ணன் சீமான் அவர்களும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாப்ல. இதோட முடிஞ்சு. ஆனால் அந்த நேரத்திலிருந்து, அந்த ப்ரெஸ் மீட்லாம் முடிஞ்ச நேரத்திலிருந்து தூக்கத்தை தொலைத்து விட்டு ஒரு குரூப்பு விடிய புலம்பல். வரலாற்றிலே முதன்முறையாக திமுக உடன்பிறப்புகள் திமுகவை கழுவி ஊற்றின சம்பவங்கள்லாம் நேற்று நடந்துருந்துச்சு. ஏடா எவ்வளோ கற்பனைகளோட கனவுகளோடு இருந்தோம். அவ்வளோதான், இந்த கேஸில் தூக்கி சீமானை உள்ளே வச்சிட்டா, அரெஸ்ட் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் உள்ளே வச்சு வேறு வழக்குகள்லாம் போட்டு வெளியே வர முடியாமல் பண்ணி அப்படியே முடிச்சு விட்டுறலான்ட்டு நாங்கள் பல கற்பனைகளோடையும் பல கனவுகளோடையும் உட்காந்துட்டு இருந்தோம்டா. இப்படி எங்கள் ஆசையில் பால்டாயில் ஊற்றி விட்டு போயிட்டீங்களாடா அப்படின்ட்டு புலம்பல்களுங்க. அவங்களோட கான்வர்சேஷன்லாம் போய் பார்க்குறேன். ட்விட்டரில் ஒருத்தன் போடுறான், இவ்வளோ வழக்கு இருக்குது, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சீமானை கைது பண்ண வக்கு இல்லாத அரசு அப்படின்ட்டு ஒரு உடன்பிறப்பு திமுகவை திட்டுறான். அதுக்கு கீழே இன்னொரு உடன்பிறப்பு வந்து ஆறுதல் சொல்கிறாப்புல, இல்லை இந்த டைமில் நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது சீமானுக்கு மைலேஜாக போயிடும், அதனால் இப்போ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இன்னொருத்தர். அதுக்கு கீழே இன்னொரு உடன்பிறப்பு வந்து, அப்போது சீமானை கைதே பண்ண முடியாதா அப்படின்ட்டு கீழே. இப்படியான கான்வர்சேஷன்ஸ் புலம்பல்கள் விடிய ஓடிட்டுருக்கு. இது ஒரு பக்கம். அண்ணன் சீமான் வர ப்ரெஸ் மீட்டில் சும்மா இல்லாமல் திமுக தலைவர்கள்லாம் அப்படிப்பட்ட யோக்கியன்களா அப்படின்ட்டு வச்சு ஒரு கிழிச்சிட்டு போயிட்டாப்புல. இதெல்லாம் இந்த சம்பவங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த திமுக உடன்பிறப்புகளோட வயிற்றெரிச்சல்கள், அவர்களுடைய தாங்க முடியல எரிச்சல்கள், இது போதாதுன்ட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர் புனிதர்களாக மாறிடுறாங்க எல்லாருமே. என்ன ஒரு மட்டமான வாழ்வியல், எப்படிலாம் பண்ணுறதுக்கு மனசு வருது அப்படின்ற மாதிரி நமக்கு. அப்பா சாமி, திருக்குறளை வந்து அப்படியே கரைச்சி குடிச்சு அந்த வள்ளுவம் கற்பித்த கற்பு நெறியை கடைபிடிக்கிறீங்களா நீங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஐயோ எவ்வளோ மோசமான காரியத்தை பண்ணியிருக்காம பாரியா இந்த ஆள், அபச்சாரம்ட்டு வாய அடிச்சுக்கிறாங்க, ஷாக் ஆகிறாங்க, மக்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பாருங்க எவ்வளோ மோசமான காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ஆள் அப்படின்ட்டு பொதுமக்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. யாரு? நம்ம திமுக உடன்பிறப்புகள், நம்ம திராவிட கருஞ்சட்டை தோழர்கள், இந்த ஒழுக்க சீலர்கள் தான், இவங்க தான் அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. காரணம், அந்த வயிற்றெரிச்சலில் என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு சீமானுக்கு இது நெகட்டிவாக போகும், எந்த அளவுக்கு இதை வச்சு சீமானோட இமேஜை காலி பண்ணிடலாம்னு இவங்க நினைச்சாங்களோ, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அது வந்து ப்ரொமோஷனாகவும் அந்த ஒரு பப்ளிசிட்டியாகவும் ஆயிடுச்சு. அது இவங்களால வயிற்றெரிச்சல் தாங்க முடியல. ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாட்டு மக்கள் யாருமே இதை வந்து கண்டுக்கலன்றதை விட எல்லாருமே எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏன் தேவையில்லாமல் அந்த மனுஷனை வந்து திருப்பி ஒரே விஷயத்தை வச்சு இதுதான் உங்களுக்கு கிடைச்சதா, உங்களுக்கு சண்டை போடுறதுக்கு வேறு விஷயமே கிடைக்கலையா, ஒருத்தரை வீழ்த்துறதுக்கு இதுதான் நீங்கள் எடுக்கிற ஆயுதமா, அசிங்கமா இல்லையா உங்கள் அரசியல் அப்படின்ற மாதிரி பொதுமக்களுடைய பார்வையே அதாக தான் இருக்குது. இதில் முக்கியமான சமாச்சாரம் என்னென்னா, அதில் அக்கா வித்யா வீரப்பன் அவர்கள் பேசின அந்த ஊடகத்துக்கிட்ட பேசின அந்த பேச்சு, அவங்க கொஞ்சம் எமோஷனாகி பேசியிருக்காங்க, உணர்ச்சி வாய்ப்பட்டு பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இத்தனை வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒருவேளை உண்மையாகவே நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா திருமணம் ஆகும்போது வந்து பார்த்துருக்கலாம், வந்து அதை பற்றி வழக்கு போட்டிருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பண்ணல. இப்போது அண்ணன் சீமான் அவர்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து பல லட்சம் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவாகி இருக்கிற இந்த நேரத்தில் வயிற்றெரிச்சலுக்காக இந்த திராவிடர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது வெறும் குற்றச்சாட்டு இல்லை, இவங்க ஆயுதமாக பயன்படுத்தப்படுறாங்க அல்லது அவங்க வந்து வற்புறுத்தப்படுறாங்க இந்த மாதிரிலாம் செய்ய வைக்கிறதுக்காக அப்படின்ட்டு அவங்களே அவங்க வாயாலே சொல்லியிருக்காங்க. ஆம்பளைங்களா நீங்களா உங்களுக்கெல்லாம் சீமான ஒரு மயிறு கூட புடுங்க முடிய மாட்டேங்குது. அதனால நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? சும்மா விஜயலட்சுமின்னு தூண்டி விட்டுக்கிட்டு, மனுஷனடா நீ தூண் வெக்க கட்ட நாய, ஒரு பொம்பளை பிள்ளைய தூண்டி விட்டுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியல, விஜயலட்சுமி வச்சுன்னு சும்மா பழச்சுன்னு கிடக்குறியா? சீமான பத்தி கோயின்னு அவனும் ஆம்பளை படுத்துறேன் இவனும் ஆம்பளை படுத்துறேன்னு பண்ணனா, நீ நேரில் கட்சனா நான் வந்து உடனே முதல்ல செருப்பு கழட்டு அடிப்பேன். நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரி நீங்க ஆடிக்கிட்டு விஜயலட்சுமி வச்சு சீமான் அடிக்கலான்னு பாத்தீங்கன்னா அது எங்கிட்ட நடக்கவே நடக்காது ராஜா. சோ இது எதுவுமே பொதுமக்கள்கிட்ட சீமானுக்கு ஒரு நெகட்டிவான இமேஜ் கொடுக்கல. அதே சமயத்துல பெண்கள்கிட்ட குறிப்பா சீமானோட இமேஜை டேமேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எங்க எடுத்த முயற்சி எல்லாமே தோல்வி அடைஞ்சு. உண்மையாக சொல்ல போனா இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறதுக்கு மக்கள் சலுப்பா இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நான் சீமான் அவர்களை பற்றி ஏதாச்சும் திட்டணும், சீமான் அவர்கள் மேலே ஏதாவது பழி போடணும் அப்படின்றதுக்காக விஜயலட்சுமி அப்படின்னு பேச்சு எடுத்தாலே தூக்கிட்டு போகணும் அந்த பக்கம் அப்படிங்கிறது தான் மக்களுடைய மனநிலையா இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு கூடுதல் என்ன விஷயம்னா, யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் மக்களுக்கு தேவையில்லை. அரசியல்வாதியே ஒருத்தவங்க வராங்க, இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு நல்லது செய்ய வராங்க அப்படின்னா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து யாரும் மக்கள் ஓட்டு போடுறதில்லை.
இவன் வந்து 2-3 பொண்டாட்டி கட்டியிருக்கானா, இல்லை இவன் பால் டாயில் குடிச்சிருக்கானா, இவன் நடிகையோட பிரைவேட் ஜெட்டில் ஊர் சுற்றிட்டு இருக்கிறானா அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் யாரும் பார்க்கறதில்ல. நீ என்ன கொள்கையை கொண்டு வர, எனக்கு நீ என்ன செய்ய போற, இந்த சமுதாயத்துக்கு நீ கொடுக்குற அந்த உறுதி திட்டங்கள்லாம் என்னென்ன, இதுதான் மக்கள் பார்ப்பாங்க. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம தாவேகா தோழர்கள் நமக்கு புரியல ஏன் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. உடன்பிறப்புகள் சரி அவங்க கொக்கரிக்கிறாங்க, இதை பார்த்து அவங்க வந்து ஒரு பரவசம் அடைகிறாங்க. ஆனால் சீமானை வந்து எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்றத அவங்க கங்கன் கட்டிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை அமையும் போது அவங்க சந்தோஷப்படுறாங்க, கொண்டாடுறாங்கன்றது புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் தாவேகா தோழர்கள் அதே மாதிரி இதில் யார் உடன்பிறப்போட பதிவு, எது தாவேகா தோழர்களுடைய பதிவுனே புரிஞ்சிக்க முடியல. எல்லாம் அப்படியே ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி அவரை குற்றஞ்சாட்டுறதும், குற்றவாளி நீ வந்து அப்படி நீ இப்படின்ட்டு சில வார்த்தைகளை என்னால் சொல்ல முடியாது, அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. தாவேகா தோழர்களுக்கு நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு திமுக இவ்வளவு ஒரு நெருக்கடியை கொடுக்குதுன்னா என்ன காரணம்? இந்த ஒரு விஷயத்தை வச்சாவது எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை முடக்க முடியுமா, அல்லது அவர்களுடைய வளர்ச்சியை தடுத்துட முடியுமான்ற ஒரு நப்பாசை, ஒரு அல்ப ஆசை, அதான் காரணம். அதுக்கு தான் இவ்வளவு நெருக்கடிகள் நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் திமுக வளர விடாமல் பண்ணும், தமிழக வெற்றி கழகத்தை அப்படியே வளர்த்து விட்டு அழகு பார்க்க நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. உங்களுக்கான நேரம் ஒன்று வரும். அப்படின்னும் போது அந்த நெருக்கடிகள், அதை விட 10 மடங்கு நெருக்கடிகள், அதை விட பல மடங்கு அழுத்தங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு திமுக கொடுக்கும். அப்போ தெரியும், இப்போ திமுக கூட சேர்ந்துக்கிட்டு உடன்பிறப்புகளோட கும்மி அடிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல, அண்ணன் சீமான் அவர்களை பற்றி கேவலமாக எழுதுறதும், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து வசைப்பாடுறதும், இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை. உண்மையில சொல்லப்போனால் விஜய் அவர்களை பற்றி விமர்சிக்கிறதுக்கு அல்லது அவரை பற்றி ஒரு ட்ரோல் பண்ணுறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. ஒன்றும் வேணாம். நீங்கள் அந்த கொள்கை பரப்பு செயலாளர்னு வச்சுட்டு இருக்கிறீங்களா ஒரு 2-3 தற்கொலைங்க, சரி விடுங்க. அந்த தோழர்கள் அவங்க கொடுத்துருக்கிற அந்த கான்டென்ட், அவங்க பேசிட்டு இருக்கிற அந்த விஷயமே போதும், விஜய் அவர்களை ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி விட்டு போயிடலாம். ஆனால் அதை பண்ணுறதில் நமக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை ஒரு நட்பு சக்தியாக தான் நாங்கள் பார்க்குறோம். தமிழ் தேசியத்துக்கு ஒரு நட்பு சக்தி தான். சரி, அவங்கள தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுறது வேணாம். அவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அடி எடுத்து வைக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வராங்க. அவங்க நம்ம எதுவும் பண்ண வேணான்றதுக்காக தான் ஒதுங்கி போயிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திமுக பண்ணுறது எவ்வளவு அராஜகம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட, திமுக தன்னுடைய அதிகார பலத்தை எப்படி வந்து ஒரு கட்சி அழிக்கிறதுக்காக பயன்படுத்துது அப்படின்றது தெரிஞ்சும் கூட, அவங்க கூட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு கிடைக்கிற அந்த அல்ப சந்தோஷத்துக்காக சீமானை விமர்சிக்கிறதுக்கும், சீமானை பார்த்து சிரிக்கிறதுக்கும், அதில் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அல்ப சந்தோஷத்துக்காக உடன்பிறப்புகளோட உட்காந்து கும்மி அடிச்சிருக்கிற அளவுக்கு கேவலமாக போவீங்கன்ட்டு எதிர்பார்க்கல. சரியா? உண்மையை சொல்கிறேன். அண்ணன் சீமான் அவர்களுக்கு இவ்வளவு நெருக்கடிகள், எத்தனை நெருக்கடிகள், எத்தனை அவரோட பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு, கட்சி வந்து முடக்கிறதுக்கு, ஊடகங்கள் பண்ணிட்டு இருக்கிற அவர் மேலே கொடுத்துட்டு இருக்கிற அந்த எல்லா விஷயத்தையுமே அவர் எது வந்தாலும் டே வாடா பார்த்துக்கலான்ற அளவுக்கு துணிச்சலாக போயிட்டு இருக்காரு. அந்த துணிச்சல்ல இத்தினோண்டு கூட விஜய்க்கு கிடையாது. இது பண்ணுறதுல ஒரு 10% விஜய்க்கு பண்ணால் படுத்துவாப்பில். உண்மை அதான். சரியா? முழிப்பீங்க. நீங்கள் மட்டும் என்ன பண்ணுவீங்க? முழிப்பீங்க. ஒரு சாதாரண ஒரு சினிமா தலைவான ஒரு படம், அந்த படத்தை வந்து வெளியே வராத மாதிரி ஒரு தடையாகி போச்சு. உடனே வந்து இப்படி கையை கட்டிக்கிட்டு அம்மா அவர்கள் சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள், சில அன்ஐடென்டிஃபைடு ஆட்களிடமிருந்து நிறைய லெட்டர்ஸ், ஃபோன் கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, இதோ உங்களை மாதிரி தான் இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் அப்படின்ட்டு நானும் காத்துட்ருக்கிறேன். 5 நிமிஷம் பேசியிருந்தா அழுதுருப்பாப்புல. அப்போது இதை வந்து இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே துணிவாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி திமுக உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தது, ஏதோ ஒரு சிக்கலை ஏற்படுத்துது அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? புலம்பிட்டு இருப்பீங்க, அழுதுட்டு இருப்பீங்க. அந்த நேரத்துலையும் அண்ணன் சீமான் அவர்கள் தான் வந்து, எப்பா தம்பிகளா அழுவாதீங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் தான் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கு. இப்போ தான் அரசியலில் 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரசியல் நகர்வுகளை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அதுவும் குறிப்பாக அந்த ஊடக விவாதங்கள் எல்லாம் தாவேகா தோழர்கள் படுற பாடு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. என்னடா அது இப்படி ஒரு ட்ரோல் மெட்டீரியல் வராங்களே, இந்த மாதிரி அசிங்கப்படுறாங்களே, ஒரு விஷயத்தை எப்படி டிஃபெண்ட் பண்ணணும்னு தெரியல, ஒரு விஷயத்தை எப்படி நகர்த்தி கொண்டு போகணும்னு தெரியல, ஒரு விவாதங்களில் எப்படி பேசணும்னு தெரியல, இப்படி அசிங்கப்படுறாங்களே, ஈஸியாக அங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்களாம் இவங்களை காமெடி பீஸ் ஆக்கிட்டு போயிடுறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே வந்து இது விஜய் அவர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா, அங்கே வந்து சினிமா பாட்டு பாடி காட்டுறதும், இதுதான் என் கொள்கைன்றதும் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. சரியா? இன்னும் அப்போ இருக்கிற மாதிரியே போய் ஒரு பக்கம் அஜித்தை கடிச்சு வைக்கிறது, ஒரு பக்கம் போய் சூர்யாவை கடிச்சு வைக்கிறது, போய் ரஜினியை கடிச்சு வைக்கிறது, இந்த விளையாட்டு மனநிலையிலிருந்து முதல்ல வெளியே வாங்க. தன்னுடைய முதல் மாநாட்டில் விஜய் அவர்கள் குழந்தைக்கு போய் என்ன பயம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக கடைசி வரைக்கும் குழந்தைங்களாவே இருந்துடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படி இருந்தால் அரசியலில் ஜெயிக்க முடியாது. கொஞ்சம் வளர்ந்து வாங்க, கொஞ்சம் மெச்சூர் ஆகுங்க.
புரியுதா? இன்னைக்கு திமுக நாம் தமிழர் கட்சி மேல அடக்குமுறைகளையும் நெருக்கடிகளையும் கட்டவிழ்த்து விட்டுருக்கும் போது நீங்க திமுக காரங்களோட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சியை பார்த்து கொக்கரிக்கிறதும் கிண்டல் பண்றதும் வசவு பாடுறதும் இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்கிறீங்க. திமுக உங்களை என்ன மடி மேலே தூக்கி வச்சு கொஞ்சம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நாளைக்கு இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை 10 மடங்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு திமுக செய்யும். இது வரைக்கும் ஏன் கம்முனுக்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் இன்னும் ஒரு சீரியஸான பாலிடிக்ஸை முன்னெடுக்கல. இப்பதான் உட்காந்துக்கிட்டு ஒரு கட்சி பேரை கூட சொல்றதுக்கு தைரியம் இல்லாம ஏதோ பாசிசம் பாயாசம்னு உருட்டிக்கிட்டு ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டுக்கிறாரு. ஏதோ அந்த முதுகெலும்பு இல்லாத நத்த கொல கொல கொலன்னு ஊர்ந்து போயிட்டு இருக்கு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸை பண்ணுகிறதுனால திமுக வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. அண்ணன் சீமான் அவர்களோ நாம் தமிழர் கட்சியை செய்யற மாதிரி ஒரு ஹார்டான ஒரு ஸ்ட்ராங்கான பாலிடிக்ஸை தாவிக கையில் அடிச்சுன்னா அப்ப தெரியும் திமுக தமிழக வெற்றி கழகத்தை என்ன பண்ணும் அப்படின்ட்டு. அன்னைக்கு நீ ஒரு நெருக்கடிகளை சந்திக்கிறீங்க, அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு வருது, திமுகவால நீங்க நசுக்கப்படுறீங்க அப்படின்னா நிச்சயமா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது அண்ணன் சீமான் அவர்களோ நீங்க இப்ப திமுக கூட சேர்ந்துட்டு ஜால்ரா போடுற மாதிரியான வேலையை பண்ணாம கண்டிப்பா உங்களுக்காக திமுகவை எதிர்த்து அவங்க குரல் கொடுப்பாங்க. அது முதல்ல புரிஞ்சுக்காங்க. அந்த மெச்சூரிட்டிக்குள்ள வாங்க. இன்னும் சில்லறத்தனமா இந்த மணல்ல விளையாடிட்டு இருக்கிற மாதிரி மனநிலையை விட்டு வெளியே வாங்க, ரசிக சண்டையை விட்டு வெளியே வாங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.